ஹாய் ஹலோ பிரைன் மாஸ் பக்கத்தில் இருந்து நான் உங்கள் ரஹ்மான். இன்னைக்கு காலைல ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த மாதிரி இரும்பிக்கிட்டே ஏற்பட்டதுனால என்னால் ஒழுங்காக பேச முடியாதனால என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் ரோபோட் வாய்ஸ் மாதிரி சேஞ்ச் பண்ணிவிட்டு போட்டுட்டேன். ஸோ அதனால் எந்த ப்ராப்ளம் எனக்கு வரல. மானிட்டேஷன் டயத்தில் வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா ரொம்ப போயிருமேன்னு சொல்லிட்டு தான் டிலீட் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம அலட்சியமாக செய்யக்கூட ஒவ்வொரு மிஸ்டேக்கும் கூட மானிட்டேஷனில் வந்து ப்ராப்ளத்தில் கொண்டு வந்து நிப்பாட்டும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் சின்ன சின்ன தப்பு செஞ்சுருந்தீங்கன்னா டெலீட் பண்ணி விட்ருங்க, ரிஸ்க் எடுக்க வேண்டாம். சரி, அது காலையில் என்ன சொல்லியிருந்தேன்னு கேட்டிருந்தீங்கன்னா, அதாவது வந்து ஒரு நிமிஷம். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் டிக்ரீஸ் ஆகுது. நிறைய பேர் வருத்தப்பட்டு இருந்தீங்க. என்ன காரணத்தினால டிக்ரீஸ் ஆகுதுன்னா, யூடியூப்ல வந்து 13ஆம் 14ஆம் டிசம்பர் இந்த 2 நாளில் யாருக்கெல்லாம் ஸ்பேம் சப்ஸ்கிரைபர் இருக்கோ அதெல்லாம் வந்து டிலீட் பண்ணுறாங்க, க்ளீன் பண்ணுறாங்க. ஸ்பேம் சப்ஸ்கிரைபர்னு என்ன? ஒருத்தரே வந்து 10 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதுலேருந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறது. ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டாவது இந்த காசு கொடுத்து வாங்குற சப்ஸ்கிரைபரு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க, அந்த பண்ணவங்க வந்து சேனல் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் வந்து டெலீட் பண்ணுறாங்க. இதனால் மானிட்டேஷனில் ப்ராப்ளம் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக சில பேருக்கு அவருக்கு சான்ஸ் இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, 1800 சப்ஸ்கிரைபர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு அவருக்கு வந்து மானிட்டேஷன் எனபிள் ஆகிருக்கு. ஸோ அந்த டயத்தில் ஒரு 900 சப்ஸ்கிரைபர் வந்து அவருக்கு இந்த இதில் மைனஸ் ஆகிடுச்சுன்னா, ஸோ அவருக்கு பாக்கி இருக்குது 900. ஸோ அந்த மாதிரி டயத்தில் வந்து அவர் மானிட்டேஷனும் டிசபிள் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் திருப்பி 1000 ரீச் பண்ணிவிட்டு அவர் ரீஅப்ளை பண்ணலாம். சரி, அதை வேண்டாம், விட்டுருங்க. இதுதான் காலைல வீடியோவில் போட்டிருந்தேன். இப்பவும் உடம்பு சரியில்லை என்னால். ஸோ நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியல வீடியோவில், தயவு செஞ்சு மன்னிச்சுங்க. எப்படி டேக் ஆட் பண்ண நிறைய பேர் கேட்டுக்கிட்டு கமெண்ட் மேலே கமெண்ட் பண்ணி வருது. அதை எப்படி பண்ணுறது நான் வந்து இது ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் மூலமாக சொல்கிறேன். அதை கவனமாக பார்த்துங்க, பார்த்துட்டு அதே மாதிரி செய்யுங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பாருங்கள். என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு யூடியூப் ஆப்பில் போய்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணீங்க பார்த்தீங்களா? அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன கேட்குன்னா, நான் இப்போ ஒயிட் ஷீட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த வீடியோ கிளிக் பண்ணி அந்த வீடியோ கிளிக் பண்ண உடனே அது கீழே டைட்டில் வரும். டைட்டில் நீங்கள் போட்டுருவீங்க. டைட்டிலில் போட்டதுக்கப்புறம் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஒன்று இருக்கும். அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் செய்யணும், ஓகேவா? டைட்டிலில் முடிச்சுட்டு டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, என்னென்ன டைட்டிலை பற்றி என்னென்ன எழுதிங்க. அதெல்லாம் எழுதிட்டு கடைசியாக என்ன பண்ணுறீங்கன்னா, நான் எழுதி வச்சுட்டு அழிச்சிடுறேன். உங்களுக்கு எக்ஸாம்பிள் பண்ணுறதுக்கு காட்டினேன். நீங்கள் அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, ஹேஷ் போட்டு உங்களோட சேனலில் வந்து இப்போ பாருங்கள், என்னோடய வீடியோக்கு நான் என்ன டைட்டில் போட்டிருக்கேன், சம் டிப்ஸ் ஃபார் ஆல் யூடியூபர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். இதான் என்னோடய டைட்டில். இதில் முக்கியமான வார்த்தை என்ன, ஹேஷ் போட்டு யூடியூபர்ஸ் டிப்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். இது ஒரு முக்கியமான வார்த்தை, யூடியூபர்ஸ்க்குள்ள டிப்ஸு. அடுத்து என்ன போடுறேன்னா, ஹேஷ் போட்டு என்னோடய சேனல் பேர் நான் போட்டுக்கிறேன். ஹேஷ் போட்டு பிரைன் மாஸ்க் ஸ்பேஸ் விடாமல் நான் போட்டுக்கிறேன். ஏன்னா நம்மளோட சேனலில் ஹேஷ் பிரைன் மாஸ்க் போட்டால் கூட நம்மளோட சேனலில் எல்லா வீடியோ அவங்களுக்கு ஷோ பண்ணோம். யூடியூபர் டிப்ஸ்ன்னு யாராச்சும் எழுதுனா கூட இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு காட்டும் சஜஸ்டரில். ப்ளஸ் மூணாவதாக என்ன எழுதுனான்னு பார்த்தீங்கன்னா, டைட்டிலில் உள்ளதை மட்டும்தான் பார்க்கணும். அது இப்போ சம் டிப்ஸு அப்படின்ட்டுருக்கு, அது ஒரு முக்கியமான வார்த்தை, சம் டிப்ஸ் ஃபார் யூடியூபர்ஸ். ஸோ அதையே எழுதிக்கலாம். எழுதிட்டு சேவ் பண்ணிங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் வீடியோவை அப்லோட் பண்ணிங்க. ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு இதாக இருக்கும். இந்த மாதிரி வார்த்தைகளை வந்து சிங்கிளாக எழுதினா கூட, சம் டிப்ஸ் ஃபார் யூடியூபர்ஸு, யூடியூபர் டிப்ஸு, பிரைன் மாஸ்க் எழுதினா கூட என்னோடய சேனல் எல்லா வீடியோஸுமே வந்திருக்கும். இதான் ஹேஷ்டேக் எழுதுகிற முறை. எக்ஸாம்பிள் பண்ணி காட்டியிருக்கேன், ஓகேவா? ஒரு நிமிஷம் இல்லைங்க. வீடியோ பிடிச்சிருந்தா பக்கத்தில் உள்ள லோகோ கிளிக் பண்ணி
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே போகும்போது மறந்துடாம கீழே உள்ள 2 வீடியோவையும் பார்த்துட்டு போங்க. பிரைன் மாஸ் சேனலில் இருந்து நான் உங்கள் ரஹ்மான். பாய்.